காவல்துறை அதிகாரிக்கு கொலை மிரட்டல் விடும் நோக்கில் ஒருத்தன் பதிவு போட்டான்னு சொல்லி உடனடியாக கைது பண்ணியிருக்கீங்க. அதுல மாற்று கருத்து இல்லை, அது தப்பு தான் அந்த பதிவு. இப்போ இடுமாவனம் கார்த்தி அவர்களுக்கு இப்போ அவர் புகார் கொடுத்தா உடனடியாக இந்த திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுருமா? இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட புகார்களுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? 2 தூய்மையாளர்கள், நீங்க 2 பேரும், நீ 2 பதிவு தான் படிச்சு காமிச்சேன். நான் 200 பதிவு காட்ட முடியும், 2000 பதிவு காட்ட முடியும். அக்கா காளியம்மாள் அவர்களை பற்றி, அண்ணன் சீமான் அவர்களை பற்றி யாரை இணைச்சி வச்சு என்னென்ன எழுதணுன்ற ஒரு வகதொகை இல்லாம, மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுடைய மனைவியை பற்றி, அவருடைய தந்தையாரை பற்றி, அவருடைய தாயை பற்றி, மேதகுவே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி, அவருடைய மனைவியை பற்றி, அவருடைய குழந்தைகளை பற்றி, எல்லாருக்கும் எங்க கவர்மெண்ட்னா எல்லாருக்கும் பொதுவான கவர்மெண்ட் தானே இது. இந்த ஆட்சி ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்ல, ஓட்டு போடாதவர்களும் சேர்த்துதான். ஓட்டு போட்டவர்கள் மகிழ்ச்சி அடையணும், ஓட்டு போடாதவர்கள் இப்படிப்பட்ட ஆட்சிக்கு ஓட்டு போடாம விட்டுட்டமே அப்படின்னு வருத்தப்படணும். சீமான் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார். ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியும் மொத்தமா ஒரே வலைக்குள்ள சிக்கிற மாதிரியான தரவுகளை, அதற்கான சோர்சஸ்களை ஒன்னொன்னா சேகரிச்சுக்கிட்டு சரியான தருணத்திற்காக காத்திருக்கிறார்கள். சரியான பாயிண்ட், கரெக்டான பாயிண்ட் மாட்டட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சவுக்கு சங்கருக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பெண் காவலர் விவகாரத்துல கரெக்டா லாக் பண்ணாங்களோ, அந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கும் ஒரு சரியான மொமெண்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் பரவலா நம்ம கேள்விப்படுறோம். இந்த சண்டாளன் அப்படிங்கிற விவகாரத்தை வச்சு அதுல ஏதாச்சும் கூட பண்ண முடியுமா, அதை பெரிய அளவுல கொண்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி கூட முயற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட பேசிக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த 2 பேர் சமீபத்தில் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. வருண்குமார் IPS அவர்களுடைய பதிவு கீழே போயிட்டு தேவையில்லாம கருத்துக்கள், தேவையில்லாத கருத்து மட்டும் இல்ல, சில்லறத்தனமான கருத்து, வன்மையாக கண்டிக்கக்கூடிய கருத்து, குற்றம் தான், சட்டப்படி அப்படி எழுதுனா குற்றம் தான், அப்படி எழுதுனதுக்காக கைது நடவடிக்கைன்றது பாஞ்சிருக்குது. இதுக்கெல்லாம் கருத்து சுதந்திரம் அப்படின்லாம் முட்டு கொடுக்க முடியாது. இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம பேசுவோம். ஆனா இது கருத்து சுதந்திரத்துல வராது. எழுதும் போது மிக கவனமாக எழுத வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜி ஃபார்ம் ஆயிருக்குதுங்க. அவங்க ஏன் அப்படி எழுதிருப்பாங்கன்றதை நானே சொல்லிடுறேன். திரும்புற பக்கமெல்லாம் ஆபாசமா தான் இருக்குது. திமுக ஐடிவிங்க அவங்க என்னடா நம்ம ஆளுங்களை பத்தி இஷ்டத்துக்கு எழுதி தள்ளுறாங்க, வெறும் ஆபாசமா கக்கறாங்க. அப்படி பல நூறுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான பேர் எழுதிட்டு இருக்கிற அந்த இடத்துல நானும் எழுதுறேன். இப்ப என்ன தனியா நோட்டீஸ் பண்ணிடுவாங்களா, என் பதிவு மட்டும் என்ன கவனத்துக்கு போயிருமா அப்படின்ற ஒரு குரூப் மென்டாலிட்டியில பண்ணக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு செயல் தான். ஆனா கவனிக்கப்படுவீர்கள், கவனிக்கப்படுவீங்க. அப்படிலாம் கணிச்சிட முடியாது. நம்மளது கூட்டத்தோட கூட்டமா அப்படியே மறைஞ்சிரும் அப்படின்லாம் யாருமே கணிக்க முடியாது. கவனிக்கணும்னு நினைச்சா கவனிச்சிருவாங்க. கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. சரி, ஓகே, அது அவங்க வழக்கை எதிர்கொண்டுதான் அவனுக்கு வேற வழி இல்லைங்க. ஆனா இங்க இது கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற டிபேட்டுக்குள்ள வர விரும்பல. அதுக்கு மாறாக சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட், மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல எழுப்பியே ஆகணுங்க. ஒன்றும் இல்லை, 2 பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. காலையில கரிகாலன் போட்டிருந்தாரு. அவர் சேனல் பேர் தெரியலைங்க, கரிகாலன் ஒருத்தர் இருக்கிறாருல்ல, ஆமா, கிருபா மோகன்லாம் கூட அவருடைய இயற்பெயர்னு சொல்றாங்க. அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. செந்தில்வேல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விரைவில் சீமான் கைது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தா ஒரு வாய்ஸோட ஆரம்பிச்சுட்டு அந்த ட்வீட்டுகளை வரி வரியா படிச்சு காட்டுறாரு. பாருங்க எப்படி எழுதியிருக்காங்கன்ட்டு. தப்பு தான், அவங்க எழுதுனது தப்பு தான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா ஒரு கேள்வி கேட்கணும்யா, ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். செந்தில் வேலை பார்த்து அது இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறவங்கள பார்த்து, உண்மையிலே நீங்களாம் மனுஷங்க தானா, மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா, நீங்களாம் ஒரு மனுஷனே இல்லை, அது உனக்கு தெரியுமா, எப்படி கேட்கறதுன்னு தெரியலீங்க. ஏய் ரைட்டு, அவங்க பண்ணது தப்பு, அவங்க பண்ணது உண்மையிலேயே இப்படி இப்போ அவங்க அரெஸ்ட் பண்ணி போயிருக்காங்கன்னா அதுக்கேற்ற வேலையை அவங்களே அவங்க தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க. கரெக்ட். இப்போ கரிகாலன், செந்தில்வேலு வரி வரியா 2 ட்வீட்டை படிச்சு காமிச்சிங்கல்ல, 2 ட்வீட்டு எவ்வளோ ஆபாசமா இருக்குது பாருங்க, எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது அப்படின்ட்டு. அவ்வளோ இந்த மாதிரி ஆபாசமான விஷயங்களை பார்த்து அவ்வளோ ஒரு மாதிரி சென்சிட்டிவான ஆளுங்க, அவங்களால அதை பார்க்க கூட முடியல, என்னால் படிச்சு கூட காட்ட முடியல, வாய் கூட வரல அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க பயணிக்கிறது, இவங்க ஆதரிக்கிறது திமுக இல்லையா, அவ்வளோ புனிதம். நம்ம கேட்குற கேள்வி ஒன்னே ஒன்று தாங்க, சிம்பிள் தாங்க. எந்த வகையிலையும் ஆபாசமா பேசுறதை ஆதரிக்கிறது இல்லை, வன்முறை தூண்டும் வகையில் பேசுறதை ஆதரிக்கிறது இல்லை. ஆனா இப்படி பேசுகிறவர்கள் திமுகவிலிருந்து பேசும்போது அவர்கள் மீது நடவடிக்கை பாய்ந்ததா? இது கொலை மிரட்டல் இல்ல, அப்பட்டமாக கொலை மிரட்டலுக்கு தூண்டக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, தாக்குங்க அப்படின்னு சொல்லி தூண்டக்கூடிய விஷயம் இல்ல. இப்ப இதை கொண்டு போய் இடுமாவனம் கார்த்தி ஒரு புகாரா வச்சாரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அந்த 2 பேர் மீது எடுக்கப்பட்ட மாதிரியான ஒரு நடவடிக்கை, உடனடியான கைது நடவடிக்கை அந்த நபர் மீது, இந்த பதிவு போட்ட இந்த திமுக ஆதரவு நபர் மீது எடுக்கப்படுமா? அதுதாங்க இங்க பிரச்சனை. கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசலைங்க. தப்புனா தப்புதான் யாரு பேசினாலும். ஆனால் சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்கிறதா? இன்னைக்கு வரைக்கும் இந்த 3 ஆண்டுகள்ல
சமூக ஊடகத்தில் பயணிக்கக்கூடிய பெண்களாகட்டும் அல்லது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களாகட்டும் அதிமுகவை சார்ந்தவர்களாகட்டும் எத்தனை புகார்களை கொண்டு போய் சைபர் கிரைம்ல ஆபாசமாக பேசுறாங்க, எங்க தலைவர்களை பத்தி இவ்வளவு ஆபாசமாக பேசியிருக்காங்க, ஆபாசமாக எழுதியிருக்காங்க, பாருங்கன்னு சொல்லி கொண்டு போய் கம்ப்ளைண்டா கொடுத்துட்டு வந்திருக்காங்களே. அந்த கம்ப்ளைண்ட்ல என்னாச்சு? எல்லாருக்கும் எங்க கவர்மெண்ட்னா எல்லாருக்கும் பொதுவான கவர்மெண்ட் தானே இது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கும் போது நான் திமுக உடன்பிறப்புகளுக்கு இனிமே முதலமைச்சராக இருக்க போறேன்னா கண்டிப்பா பதவி ஏற்றிருக்க மாட்டீங்கல்ல. காவல்துறை ஆகட்டும், அது எங்களுக்குமான காவல்துறை தானே. நாங்க தப்பு பண்ணா எங்களை தண்டிக்கக்கூடிய பவர் அதிகாரம் இருக்கக்கூடிய காவல்துறை எங்களுக்கு ஒரு அநீதி நடக்கும் போது நாங்கள் தாக்கப்படும் போது அதை கொண்டு வந்து உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். எங்களுக்கு வேற யாரும் தெரியும்? அப்படி சொல்லும் போது எங்களுக்கான நீதியையும் அதற்கான கைது நடவடிக்கையையும் அவங்க எந்த கட்சி, அவங்க ஆளும் தரப்புல இருந்து வராங்களா இல்ல வந்து ரொம்ப வீக்கான சும்மா சாதாரணமா இருக்கிறவங்களா அப்படின்லாம் பார்க்காம பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுத்துறீங்களா? இந்த கேள்விதான் இந்த இடத்துல பெரிய கேள்வியா இருக்குது. அந்த அந்த அப்படியே ஆபாசமாக எழுதுன அந்த பதிவை என்னால படிச்சு காட்ட முடியலீங்கன்னு சொல்லி தடுமாறுனீங்கல்ல ரெண்டு தூய்மையாளர்கள், நீங்க 2 பேரும். நீ 2 பதிவு தான் படிச்சு காமிச்சேன். நான் 200 பதிவு காட்ட முடியும், 2000 பதிவு காட்ட முடியும். அக்கா காளியம்மாள் அவர்களை பற்றி, அண்ணன் சீமான் அவர்களை பற்றி யாரை இணைச்சி வச்சு என்னென்ன எழுதணுன்ற ஒரு வகதொகை இல்லாம மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுடைய மனைவியை பற்றி, அவருடைய தந்தையாரை பற்றி, அவருடைய தாயை பற்றி, மேதகுவே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி, அவருடைய மனைவியை பற்றி, அவருடைய குழந்தைகளை பற்றி, ஏப்ப உங்களால் பெரிதும் நேசிக்கப்படக்கூடிய தலைவர்களையோ யாராச்சும் பேசினா உங்களுக்கு வலிக்கும் அப்படின்னா அவங்களால பெரிதும் நேசிக்கப்படக்கூடிய தலைவர்களையோ அவருடைய குடும்பத்தாரையோ ஆபாசமாக அசிங்கமாக எத்தனை பதிவுகள். இதெல்லாம் சும்மாங்க. உங்களுக்கு எத்தனை 1000 வேணும். ஆனா பாருங்க, இவங்கெல்லாம் எழுதுனா வலிக்க கூடாது, வலிச்சாலும் ரிப்ளை பண்ணக்கூடாது, வலிச்சாலும் வாங்கிக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க ஆளுங்கட்சி, இது வந்து அவங்களுக்கான கவர்மெண்ட், அவ்வளவுதான். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. அப்படி பேசுகிறவர்கள் மீதும் அப்படி ஆபாச தாக்குதல் நடத்துகிறவர்கள் மீதும் புகார்கள் ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்குது. அந்த புகாரெல்லாம் கொடுத்தாங்கல்ல இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்க. அந்த சோனியா அருண்குமார் கூட ஒருத்தவங்க போயிட்டு என்ன தொடர்ச்சியாக என்ன வந்து திமுகவை சார்ந்தவங்க, திமுக ஐடிவிங்க சார்ந்தவங்க என்ன ஆபாசமாக என்னை பத்தி எழுதிட்டே இருக்காங்கன்னு சொல்லி கூட புகார் கொடுத்தாங்கல்ல. புகார் கொடுத்துட்டு வந்து அந்த புகார் காப்பி எல்லாம் போட்டாங்கல்ல. அவங்களுக்கான நீதி அல்லது வந்து அவங்களுடைய புகார் மீதான இது வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை, பிரச்சனை இதுதாங்க. யார் செஞ்சதும் சரி தப்புன்னு சொல்லி முட்டு கொடுக்குற இடத்துல நியாயம் கற்பிக்கிற இடத்துல நம்ம இல்லை. ஆனா தப்புனா எல்லாரும் பண்றதும் தப்பு தானே அப்படின்னு கேட்கிற உரிமை நமக்கு இருக்குது இல்ல. இது நம்ம கவர்மெண்ட் இல்லையா, நம்ம காவல்துறை இல்லையா? அதுதான் இங்க யாருக்குமே புரியாத புதிரா இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்குது. அதே போல இந்த இடத்துல வந்து நான் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக அல்லது வந்து திமுக அரசால பாதிக்கப்பட்டு இருக்கிற திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய ஆளும் பவர் இல்லாத எல்லாருக்குமே பொதுவாக நான் சொல்றேங்க, எழுதும் போது தயவு செஞ்சு திமுக காரங்க எழுதுறாங்களே அப்படின்றதுக்காக பதிலுக்கு எழுதாதீங்க. ஏன்னா இது உங்களுக்கான அல்லது வந்து பொதுவான எல்லாருக்குமான கவர்மெண்ட் இல்ல போல இது திமுக உடன்பிறப்புகளுக்கான கவர்மெண்ட். முழுக்க திமுக ஐடிவிங்களை எழுதிட்டு இருக்கிறான் பாருங்க, இஷ்டத்துக்கு அவனுக்கு விருப்பப்பட்ட மாதிரி எல்லாம் எழுதிக்கிட்டு விருப்பப்பட்ட காம்பினேஷன்ல எல்லாம் ஆபாசத்தை திணிச்சிட்டு இருக்கிறான் பாருங்க. ஒருவேளை அவங்களுக்கு மட்டுமான முதலமைச்சர் போல இருக்குது அவரு, அவங்களுக்கு மட்டுமான காவல்துறையே என்னன்னு தெரியலீங்க. அதனால வந்து அவங்க பேசினா அவங்கள யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. என்னடா எங்க அம்மாவை பத்தி இப்படி பேசிட்டியே, என் தலைவரை பத்தி இப்படி பேசிட்டியே, நான் நேசிக்கக்கூடியவங்களை பத்தி இப்படி பேசிட்டியேன்ற கோபம் வரும், வந்தே தீரும். எந்த மனுஷனாலே தவிர்க்க முடியாது. அப்படியே அந்த பாயிண்ட் அந்த மொமெண்ட்ல பயங்கரமா ட்ரிகரும் ஆகும். ஆனாலும் நீங்க எழுதக்கூடாது, எழுத முடியாது. எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்னா உங்க குடும்பம் பாதிக்கப்படும். உங்க குடும்பம் தான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகும். நீங்க உள்ள போயிட்டு அந்த கேஸ் எல்லாம் சந்திச்சுட்டு வெளியே வரதுக்குள்ள உங்களை பத்தி ஒரு பெரிய கதையை ஊர்ல இருக்கிறவங்க கட்டி விட்டுருப்பாங்க, ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்துருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. இல்ல உங்க மேல எஃப்ஐஆர் விழுந்துச்சுன்னா அடுத்து நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் அடுத்து வந்து எங்கன்னா போகணும் வரணும் ஒரு வேலை சம்பந்தமா எல்லாமே அந்த இடத்துல பாதிக்கப்படும். இது அவங்க கவர்மெண்ட்டுங்க, அது அவங்க கவர்மெண்ட், அது ஒரு சின்ன ஒரு உலகம், அவ்வளவுதான். நம்மெல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள்லாம் என்னன்னு தெரியல. அதனால வந்து இப்ப கதறாங்க பாரு அப்படின்னு சொல்லி இப்ப இதை பார்த்து கூட உடன்பிறப்புகள் சந்தோஷப்படுவாங்க. ஆமாங்க, உண்மையிலே 3.5 வருஷமா தமிழ்நாடே கதறிட்டு இருக்குதுங்க. கதற விடுறீங்க, உண்மையிலே கெத்து காட்டுறீங்க, அதுலலாம் குறைய சொல்லக்கூடாது, கதற விடுறீங்க தான். அதனால கதறிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு கதறதான் போறாங்க. அதை போய் என்ன பண்ண முடியும்? ஆமாங்க கதறாங்க, பயப்படுறாங்க பாரு, பயம் தெரியுதுடா, பயம் தெரியுது. ஆமாங்க பயப்படுறாங்க, பயம் தெரியுதுங்க. ஏன்னா எல்லாருக்கும் பொதுவான கவர்மெண்ட் இருக்கிற மாதிரி இங்க யாரும் ஃபீல் பண்ணலைங்க. எல்லாமே எல்லாருக்கும் பொதுவாக சமமாக இருக்கிற மாதிரி இங்க யாரும் ஃபீல் பண்ணலைங்க. அப்ப பயம் இருக்குதானுங்க செய்யும். ஆமாங்க பயமும் இருக்குதுங்க. அதனால எழுதக்கூடியவர்கள், கருத்தை பதிவு பண்ணக்கூடியவங்க, உங்களுக்கு நீங்க தான் சென்சார், உங்களுக்கு நீங்க தான் சென்சார் போர்டு. ஒரு வார்த்தை எழுதும் போதும் ஒரு கருத்தை பதிவு பண்ணும் போதும் 1 தடவைக்கு 2 தடவை நீங்களே படிச்சு பார்த்துட்டு பதிவு பண்ணுங்க. இங்க வந்து அவ்வளவுதான், தூக்கணும் அல்லது வந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா
என்ன வேணா பண்ணி தரலாம், எப்படி வேணா நடக்கலாம். இது ஒரு டைப்பா போயிட்டு இருக்குது இந்த கவர்மெண்ட் அப்படின்றது நம்ம எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக உங்களை நீங்க தற்காத்துக்கங்க. எப்படி கொரோனா காலத்துல உங்களை நீங்களே தற்காத்துக்கிட்டீங்களோ, மாஸ்க் போட்டுக்கிட்டு, அதே போல சானிடைசர்ல எல்லாம் கையெல்லாம் கழுவிக்கிட்டு, யாருக்கிட்டையும் வந்து போகாம ஒரு மாதிரி ஏதோ ஒரு தனிநபர் இடைவெளி கடைபிடிச்சுக்கிட்டு ஒதுங்கி இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் கூட எல்லாம் சொன்னாங்க இல்லையா. இங்க ஒதுங்கிலாம் யாரும் இருக்க தேவையில்ல. கருத்துக்களையும் விமர்சனங்களையும் ஆழமாக வைங்க, தப்பு இல்லை. ஆனா அவங்க உங்களை எவ்வளோ ட்ரிகர் பண்ணி பார்த்தாலும் பதிலுக்கு நீங்க அந்த இடத்துல கண்ட்ரோலா போங்க. உங்க குடும்ப நலன் கருதி, உங்களை நம்பி இருக்கிறவர்களுடைய நலன் கருதி. ஏன் அப்படின்னா அப்படிதான் இருக்கு நீங்க நிலைமை. ஆனா காலம் அப்படியே இருந்துடாது இல்ல. நிச்சயமாக ஆட்சிகளும் காட்சிகளும் மாறும் இல்லையா. இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ஊடகத்துல பஞ்சாயத்து பண்ணிட்டு நாட்டாமம் பண்ணிட்டு இருக்கிற பல ஊடகவியலாளர்கள் அப்படியே ஒரு புனிதம் கற்பித்துக் கொண்டு மற்ற எல்லாரையும் மிக மோசமானவர்களாக, சமூகத்திலே மிக மோசமான விரோதிகளாக மற்ற கட்சிகளை வந்து அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற நண்பர்கள், தோழர்கள், ஜனநாயக சக்திகள், சமூக நீதி காவலர்கள், ஆட்சிகளும் காட்சிகளும் மாறும்போது ரிக்ரெட் பண்ற மாதிரியான சூழல் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நிச்சயமா நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டத்துடைய அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். அதனால நாளைக்கு நீங்க கதற நிலைமை வேணாம். நீங்க உணர்ற நிலைமை வரட்டும், ரியலைஸ் பண்ற நிலைமை வரட்டும். நீங்க பாதிக்கப்பட்டு தான் உணரணும்னு கூட ஆசைப்படல. ஆனா நீங்க கதற நிலைமெல்லாம் வர வேணாங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சமாச்சும் நடுநிலையா முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.